Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோவில் பாசிப்பருப்பும் கேழ்வரகு மாவும் சேர்த்து சூப்பரான டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்குது பாசிப்பருப்பு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சட்டுன்னு அரைப்பட்டுரும். இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும். எப்பவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகி மாவில் அரிசி மாவு, ரவை இதெல்லாம் சேர்த்து தாங்க தோசை ஊற்றுவோம், டிஃபன் செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஊத்தாப்பமோ தோசையோ ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து உடனேவே ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ இது ஒரு 3-4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்ற போகிறேன். நம்ம புளிக்க வச்சுட்டு செய்யும்போது இதில் சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதில் தக்காளி ஊத்தப்பம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது 3ஐயும் ஒரு பவுலில் போட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 3 சேர்ந்து நல்லா கலந்து விட்டதும் இதில் கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம ஊத்தாப்பம் ஊற்றும் போது அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி போட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் தோசை மாவு ஊற்றுறீங்களா, அதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. மேலே போடுறதுக்கு டாப்பிங்ஸும் ரெடியாக இருக்குது. மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு தோசை நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கல் சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நம்ம நார்மலாக எப்பயுமே தோசை ஊற்றினா எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இதில் சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது சட்னி, சாம்பார் இந்த மாதிரி எந்த ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ மெலிசாக வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றுறதுக்கு வரும். 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கேழ்வரகு பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மேலே நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இது மேல் பக்கம் ஃபுல்லாக நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் மேல் பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதை சேர்த்து உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வெறுமா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த சைடும் நல்லா வெந்ததும் நம்ம திருப்பிடலாம். சூப்பரான டேஸ்டியான ராகி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். உடனேவே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் சேர்த்தாவே போதுங்க. நீங்கள் உடனேவே இந்த டிஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.